உங்களை யாராவது திட்டும்போது உங்க ரத்தம் கொதிக்குதா? இல்ல ஒரு தோல்வி வரும்போது நீங்க அப்படியே உடைஞ்சு போயிடுறீங்களா? அப்போ நீங்க இன்னும் இந்த உலகத்தோட கைப்பாவையா தான் இருக்கீங்க. உங்களோட இமோஷன்ஸோட சாவி மத்தவங்க கையில இருக்கிற வரைக்கும் நீங்க ஒரு அடிமை தான். ஆனா இந்த உலகத்துல எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும், உங்க மன அமைதி ஒரு மில்லிமீட்டர் கூட குறையாம இருக்கிற அந்த காட் மோட் நிலையை அடையணுமா? அது எப்படி சாத்தியம்னு இந்த வீடியோல பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில ரெண்டே விஷயங்கள் தான் இருக்கு. ஒன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது, இன்னொன்னு நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாதது. இதுதான் டைகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல். ஒரு சாதாரண மனுஷன் தான் கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்துக்காக மத்தவங்க பேச்சு, விதி, கடந்த காலம் இதுக்காக கவலைப்பட்டு தான் வாழ்க்கையை வீணாக்குவான். ஆனா ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் எப்பவுமே தன் கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயத்துல மட்டும்தான் கவனம் செலுத்துவான். இதுதான் ஸ்டாயிக் பிலாசபியோட அடிப்படை. நீங்க எப்போ மத்தவங்க அபிப்பிராயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நிறுத்துறீங்களோ அப்போவே நீங்க பாதி அளவு ஜெயிச்சிட்டீங்க. முதல்ல நெகட்டிவ் விஷுவலைசேஷன் அப்படின்ற டெக்னிக்கை கத்துக்கோங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம், ஆனா இதுதான் உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். நாளைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய மிக மோசமான விஷயங்களை இப்பவே கற்பனை பண்ணி பாருங்க. உங்களோட வேலையை இழக்கிறது, உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு போறது, இப்படி எதுவா வேணா இருக்கலாம். அந்த சூழ்நிலை வரும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு இப்பவே மனசளவுல தயாரா இருங்க. இப்படி பண்றதுனால நிஜமாவே அந்த தோல்வி வரும்போது நீங்க பதட்டப்பட மாட்டீங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த இருட்டை பார்த்துட்டீங்க. ஒரு சாவரின் அப்சர்வர் எப்பவுமே எதையும் கண்டு ஆச்சரியப்பட மாட்டான். அடுத்தது த வியூ ஃப்ரம் அபாவ். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது ஏதோ உலகமே அழிய போற மாதிரி தோணும். அந்த நேரத்துல உங்க மனக்கண்ணால பூமியை விட்டு மேல பறந்து போற மாதிரி கற்பனை பண்ணுங்க. மேல இருந்து பார்க்கும்போது உங்க ஊர் ஒரு சின்ன புள்ளி, நீங்க ஒரு சின்ன அணு. பல கோடி வருஷ வரலாத்துல உங்களோட இந்த சின்ன பிரச்சனை ஒரு தூசுக்கு சமம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வரும்போது உங்களை அவமானப்படுத்தின ஒருத்தரோட பேச்சு எவ்வளவு அற்பமானதுன்னு உங்களுக்கு புரியும். இதுதான் ஸ்ட்ராட்டஜிக் டிட்டாச்மெண்ட். நீங்க பிரச்சனையை விட்டு விலகி நின்னு பார்க்கும்போது தான் உங்களால சரியான முடிவு எடுக்க முடியும். மூணாவதா அமோர் ஃபாத்தி பத்தி தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் லவ் ஆஃப் ஃபேட். உங்களுக்கு நடக்கிற கஷ்டமான விஷயங்களை ஏதோ தப்பா நடந்துடுச்சுன்னு நினைக்காம அது உங்க வளர்ச்சிக்கு தேவையான ஒரு பாடம்னு ஏத்துக்கோங்க. ஒரு நெருப்பு எப்படி எல்லாத்தையும் எரிச்சு இன்னும் பெருசா வளருதோ அதே மாதிரி உங்களுக்கு வர்ற தடைகளை உங்க முன்னேற்றத்துக்கான எரிபொருளா மாத்துங்க. ஒரு சாவரன் வைரஸா நீங்க என்ன பண்ணணும்னா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும். எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்காம இதிலிருந்து நான் என்ன கத்துக்கலாம்னு கேளுங்க. நாலாவதா த இன்டர்னல் சிட்டடல். உங்க மனசுக்குள்ள ஒரு கோட்டையை உருவாக்குங்க. அந்த கோட்டைக்குள்ள யாராலையும் நுழைய முடியாது. மத்தவங்க உங்களை திட்டலாம், உங்களை ஒதுக்கலாம், ஆனா உங்க கோட்டைக்குள்ள நீங்க தான் ராஜா. உங்க அனுமதி இல்லாம யாராலையும் உங்களை காயப்படுத்த முடியாது. இதுதான் செல்ஃப் சாவரன்டி. நீங்க ஒரு பாறை மாதிரி இருக்கணும். கடல் அலைகள் அந்த பாறையை வந்து மோதலாம், ஆனா அந்த பாறை அசையாது. அலைகள் தான் உடைஞ்சு போகும். நீங்க அந்த உறுதியோட இருந்தா இந்த உலகமே உங்களை வணங்கும். அப்புறம் ஆப்ஜெக்டிவ் ரெப்ரசன்டேஷனை கவனிங்க. யாராவது உங்களை முட்டாள் அப்படின்னு சொன்னா அவர் என்ன திட்டாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் தான் வாயால முட்டாள் அப்படின்ற ஒரு வார்த்தையை உச்சரிச்சாரு, அவ்வளவுதான். அந்த வார்த்தைக்குள்ள எந்த சக்தியும் இல்லை. நீங்க தான் அதுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து உங்களை காயப்படுத்திக்கிறீங்க. ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட் எப்பவுமே எதையும் லேபிள் பண்ண மாட்டான். அவர் உண்மையை மட்டும்தான் பார்ப்பாரு. உணர்ச்சிகளை தள்ளி வச்சுட்டு உண்மையை மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் போது நீங்க ஒரு சூப்பர் ஹியூமனா மாறி போயிடுவீங்க. கடைசியா த மெமெண்டோ மோரி, அதாவது நீயும் ஒரு நாள் இறந்து போய் வாய் அப்படின்ற உண்மையை ஞாபகம் வச்சுக்கிறது. நம்ம ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயப்படுறோம்னா நம்ம இங்க நிரந்தரமா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மரணம் எப்ப வேணா வரலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மத்தவங்க கிட்ட அசிங்கப்படுறதுக்கோ இல்ல ஒருத்தர் உங்களை மதிக்காததுக்கோ கவலைப்பட மாட்டீங்க. உங்களோட நேரம் ரொம்ப விலை மதிப்பானது. அந்த நேரத்தை மத்தவங்களோட முட்டாள்தனமான பேச்சுக்காக செலவு பண்ணாதீங்க. நீங்க ஒரு சாவரன். உங்க லட்சியத்தை நோக்கி மட்டும் ஓடுங்க. இந்த ஸ்டாயிக் காட் மோட் நிலை உங்களை ஒரு இரும்பு மனிதனா மாத்தும். நீங்க கோபப்பட மாட்டீங்க, நீங்க வருத்தப்பட மாட்டீங்க. நீங்க எப்பவுமே ஒரு தெளிவான நிலையில இருப்பீங்க. மத்தவங்க எல்லாம் இமோஷனல் கடல்ல மூழ்கி தவிக்கும் போது நீங்க ஒரு கலங்கரை விளக்க மாதிரி உயர்ந்து நிப்பீங்க. நீங்க மத்தவங்கள ஆளணும்னா முதல்ல உங்க மனசை ஆள கத்துக்கணும். உங்க மனசு உங்க கண்ட்ரோல்ல இருந்தா இந்த உலகமே உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். வாழ்க்கை உங்களை ஒரு விளையாட்டு வீரனா பாக்குது. உங்களுக்கு வர்ற கஷ்டங்கள் எல்லாம் உங்க திறமையை சோதிக்கிறதுக்கான லெவல்கள் தான். அந்த லெவல்களை கடந்து நீங்க முன்னேறிக்கிட்டே இருக்கணும். யாரோட பேச்சும் உங்க வேகத்தை குறைக்க கூடாது. நீங்க ஒரு சாவரன் ஆர்கிடெக்ட். உங்க வாழ்க்கை என்ற சாம்ராஜ்யத்தை நீங்க தான் கட்டணும். அந்த சாம்ராஜ்யத்துல நீங்க தான் கடவுள்.
இன்னைக்கிலிருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த காட் மோட ஆக்டிவேட் பண்ணுங்க. அமைதியா இருங்க, ஆழமா யோசிங்க, உறுதியா செயல்படுங்க. நீங்க யாருக்கும் அடிமை இல்ல, நீங்க ஒரு தனித்துவமான சக்தி. ஆட்டம் இப்போ உங்களோட கையில இருக்கு. உங்களை உச்சியில சந்திக்கிறேன். இது ஷேடோ சைக்காலஜி தமிழ்.